இங்க ஒருத்தங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே ஓனரே இவர் தான். இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க வந்து போயிருக்காங்க. அப்படி அவங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அந்த ஒரு விஷயம் ஹீரோவை ஹீரோயின் பக்கமா இழுக்கு. சீட்ல உட்காந்துட்டு யாரையோ தேடுறாங்க. இதை பத்தி ஹீரோ அவங்க என்ன ஃபிளேவர் சாப்பிடுவாங்கன்னு என்ன நல்லாவே தெரியும். அதை நான் எடுத்துட்டு போறேன். வந்தவங்க ரெகுலர் கஸ்டமர், அவங்கள நானே கவனிச்சுக்கிறேன். டேபிளுக்கு மேல கொண்டு வந்த ஜூஸை வைக்கும் போது பட்டும் படாம தொட்டும் தொடாம வைக்கிறான். அவங்க வச்சிருந்த நோட்ல யாரா ஒருத்தங்களை டிரா பண்ணிட்டு இருக்கா. நம்மளால இதை பார்த்துட்டு நீங்க வரைகிற டிராயிங் ரொம்ப அழகா இருக்கு. சரி, நாங்க வரைஞ்சிட்டு இந்த பேப்பரை கிழிச்சிட்டாங்க. அது மட்டுமா பேப்பரை கசக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆமா, நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டீங்க உடனே கிழிக்கிற அளவுக்கு? சாரி, நீங்க ஏதாவது கேட்டுட்டு இருந்தீங்களா என்கிட்ட? ஹெட்போன்ல பாட்டு கேட்டு இருந்தேன், அதான் நீங்க பேசுனதை கேட்க முடியல. சரி, நான் என்ன சொல்லணும்னு தெரியாம சரி நீங்க சாப்பிடுங்க. சரி, அப்படியே பில்ல கொடுக்கும் போது கேட்கலான்னு வாரான். நீங்க வரைஞ்ச டிராயிங் நல்லா தான் இருந்துச்சு, அதை ஏங்க கிழிச்சிங்க? அதை பாக்குறதுக்கு உங்களை மாதிரி இல்ல. இல்ல நான் தப்பா ஒன்றும் சொல்லல, உங்களை தான் வரைஞ்சிட்டு இருந்தேன். இதுல என்னங்க இருக்கு? லைஃப்ல வாட்டி ஒரு பொண்ணு என்ன வரைஞ்சிருக்காங்கன்னா சந்தோஷப்படணும்ல. நானு என்னோட ஹோம் அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணுவீங்களா? அட்ரஸ் மட்டும் கொடுங்க, கரெக்டா பண்ணிடுறேன் நானு. நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. லவ்வும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு.